மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பிரசித்தி பெற்ற நவகிரக ஸ்தலங்களில் புதன் ஸ்தலமான திருவெண்காடு சுவேதாரண்யேஸ்வரர் சுவாமி திருக்கோயில் கும்பாபிஷேகம் ஜூலை 7ஆம் தேதி திங்கட்கிழமை கோலாகலமாக நடைபெற்றது. குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு கிழக்கு கோபுர வாசல் அருகே பிரம்மாண்டமான 95 யாக குண்டுகள் அமைக்கப்பட்டு சர்வசாதகம் சோமசுந்தர சிவாச்சாரியார் தலைமையில் கடந்த ஜூன் 30ஆம் தேதி பூர்வாங்க பூஜைகள் கோயிலில் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து கடந்த ஜூலை 3ஆம் தேதி முதல் கால யாகசாலை பூஜை தொடர்ந்து கும்பாபிஷேக தினமான ஜூலை 7ஆம் தேதி அன்று 8ஆம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவுற்று மகா பூர்ணாகுதி மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. ஒவ்வொரு யாகசாலை பூஜைகளில் தருமபுரம் ஆதீனம், திருவாடுதுறை ஆதீனம், திருப்பனந்தாள் இளவரசு சுவாமிகள், செங்கோல் ஆதீனம், ரத்னகிரி தவத்திரு முருகனடிமை சுவாமிகள், உச்சநீதிமன்ற நீதியரசர் மகாதேவன், தமிழக முதல்வரின் துணைவியார் துர்கா ஸ்டாலின் உள்ளிட்ட பலர் பங்கேற்று தரிசனம் செய்தனர். குடமுழுக்கு தினத்தன்று யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்கள் சிவாச்சாரியார் தலைமையில் சுமந்து மேலதாள வாத்தியங்கள் முழங்க கோயிலை சுற்றி வலம் வந்து கோயிலில் கோபுர கலசங்களை அடைந்தனர். அங்கு வேத விற்பனர்கள் வேத மந்திரங்கள் ஓத கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. முன்னதாக காலை 5:30 மணிக்கு கோயிலை சுற்றியுள்ள பரிவார மூர்த்திகளுக்கு குடமுழுக்க நன்னீர் ஊற்று நிகழ்வு நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் துணைவியார் துர்கா ஸ்டாலின் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். இனி நிகழ்வுகளை பார்க்கலாம்.
இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கின்றது. ஒரு குடமுழுக்கு விழா நிறைவு பெற்றது என்றால் அந்த கலப்பு மட்டுமல்ல, உள்ளே இருக்கக்கூடிய மூர்த்தங்களுக்கும் அந்த நன்னிராட்டு இப்பொழுது இந்த வந்திருந்தவர்களுக்கும் இங்கு பேசியவர்களுக்கும் பலவிதமான வாக்கியங்கள் வாசித்தவர்களுக்கும் ஆட்சிக பெருமக்களுக்கும் இந்த ஒலிபெருக்கி அமைப்புகளை அமைத்து அவரை பற்றி வர முடியாது. ஏன்னா சுவர் ஒட்டி இருக்கின்றார். பிற்காலத்தில் அதற்கு 3 பக்க சுவர்கள் 4வது காவல்துறை